Hi guys. இப்போ பேசிக்காக ஒரு ஹேண்ட்செட்டில் பேக்லைட் செக்ஷன் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கீமேட்டிக்ஸை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பார்த்துக்கங்க. ஃபஸ்ட்டு ஒரு வோல்டேஜ் விபிஹெச் வோல்டேஜ் நம்மளுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல 4.2 வோல்டேஜ் உள்ளே வரும். ஸோ உள்ளே வரும்போது கண்டிப்பாக அது ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ஒரு ஐசி தேவை இல்லையா? அது வந்து உள்ளே போகிற வோல்டேஜ் நம்மளுக்கு அந்த ஐசி ஸ்விட்சிங் பண்ணுறதுக்கு ஒரு ஐசி வேணும். அந்த ஐசிக்கு இன்புட் வோல்டேஜ் 4.2 வோல்டேஜ் உள்ளே போகிறதுக்கு சேம் அதே லைன் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இண்டக்டருக்கு உள்ளார போகுது. சேம் அதே மாதிரி ஒரு ஷார்ட் கீ டயோட வச்சுருக்காங்க. இந்த ஐசி நம்மளுக்கு ரெண்டுக்கு நடுவில் உள்ளே வந்து ஸ்விட்சிங் பண்ணுது. ஸோ ஸ்விட்சிங் இந்த இடத்துல நடக்குது. நான் வேறு கலர் மாத்திரம் பாருங்கள். இந்த இடத்துல ஸ்விட்சிங் நடக்குது. ஸ்விட்சிங் நடந்ததுக்கப்புறம் அவுட்புட் ஷார்ட் கீ டயோட்லேருந்து வெளில வரும்போது 2 கேப் சார் இந்த ஒரு கேப் ஆப்ஷனல் தான் கொடுத்துருக்காங்க. பட் இது மஸ்ட்டு. ஓகேவா? மொத்தம் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஒன்று நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இண்டக்டர் ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது ஷார்ட் கீ டயோடு ஸ்டோர் பண்ணி வெளியில் கொடுக்கறதுக்கு மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெப்பாசிட்டரு. இந்த வோல்டேஜை ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஐசி. மொத்தம் 4 காம்பனண்ட் பிரதானமாக நான் வெளியில் எடுத்து வச்சு நான் வந்து ஐசிக்கு பதிலாக மேனுவலாக ஸ்விட்சிங் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஒரு சுவிட்ச் வச்சுக்கிறேன் இந்த இடத்துல. இந்த 3 காம்பனண்ட்டையும் நான் வந்து பார்த்திங்கன்னா சீரியஸில் கனெக்ட் பண்ணிவிட்டு கேப்பை மட்டும் கிரவுண்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக அப்போது நம்மளுக்கு வந்து டிசியிலிருந்து இன்புட் 4.2 வோல்டேஜ் 4.3 வோல்டேஜ் டிசியிலேருந்து கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக ஐசி ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு பதிலாக நான் மேனுவலாக ஸ்விட்ச் பண்ணி காமிக்கிறேன். எப்படி 4.2 வோல்டேஜ் நம்ம இன்புட் கொடுக்கறது அப் டு வந்து பார்த்திங்கன்னா 20 வோல்டேஜ் வரைக்கும் 16லேருந்தே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக்லைட் வந்து பார்த்திங்கன்னா எரிய ஆரம்பிச்சிடும். பட் ஸ்டில் 20 வோல்டேஜ் வரைக்கும் நான் ஸ்விட்சிங் பண்ணி காமிக்கிறேன். இதை நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னாவே உங்களால் பேக்லைட் செக்ஷனை ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாயிரும். ஓகே, அந்த சர்க்யூட்டில் நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு எப்படியும் போர்டில் பூஸ்டிங் காயிலுக்கு ஒன்று கண்டிப்பாக பூஸ்ட் காயில் ஒன்று வேணும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு இண்டக்டர் எடுத்திருக்கேன். சேம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டயோடு ஒன்று வேணும். ஸோ டயோடு நான் வந்து பார்த்திங்கன்னா அதையும் நான் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டோர் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் ஒன்று வேணும். ஸோ 3 காம்பனண்ட் எடுத்திருக்கேன். ஸ்விட்சிங்க்கு ஒரு ஐசி வரும். ஆட்டோ ஸ்விட்சிங் ஃபாஸ்ட் ஸ்விட்சிங்க்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மேனுவலாக ஒரு சுவிட்ச் எடுத்திருக்கேன். ஸோ நான் மேனுவலாக ஸ்விட்ச் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இன்புட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா விபிஹெச் வோல்டேஜ் நான் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறேன் 4.30 வோல்டேஜ் ஸ்க்ரீனில் லெஃப்ட் சைடு டாப்பில் பாருங்கள். உங்களுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டிசி பவர் சப்ளைலேருந்து 4.30 வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நான் இன்புட்டாக கொடுத்துருக்கேன். சேம் அதே மாதிரி இந்த இடத்துல சுவிட்ச் ஆனதுக்கப்புறம் டயோடுக்கு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜம்பர் எடுத்து மல்டிமீட்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். 4.08 அப்படின்னு ஒரு வோல்டேஜ் காமிக்குது. ஸ்விட்சிங்க்கு முன்னாடி இப்போ பேசிக்காக நீங்கள் லைட்டிங் செக்ஷன் செக் பண்ணும்போதே நீங்கள் வந்து நிறைய பார்த்துருப்பீங்க. 2 பக்கமும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் வருது சார். பட் ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 4.something தான் விபிஹெச் தான் அப்படியே வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க. சரி, நல்லா புரிஞ்சுக்கிங்க. 2 பக்கம் விபிஹெச் வருது அப்படின்னா ஸ்விட்சிங்கில் தான் பிரச்சனை, ஐசி தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு. சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா சில சமயம் சொல்லுவீங்க, எனக்கு டயோடு வந்து பார்த்திங்கன்னா அந்த சூடாகுது, காயில் ரொம்ப சூடாகுது அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? அப்போ ஐசி வந்து பார்த்திங்கன்னா ஸ்விட்சிங் என்ன சொல்கிறது, ஸ்விட்சிங் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிகர் ஆகிறதில்ல, ஆட்டோமேட்டிக்காக எங்கேயோ உள்ள ஷார்ட் ஆகிருக்குன்னு அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்மளுக்கு நான் இந்த சுவிட்சே அமுத்தி பிடிச்சேன்னா எனக்கு இது வந்து பார்த்திங்கன்னா பயங்கர சூடாகும். ஆக்சுவலாக என்ன ரீசன், இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபால் ஃபைண்டிங்கில் இந்த ஒரு வீடியோவை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்னங்கிற ஒர்க்கிங் பிரின்சிபல் புரிஞ்சுதுனாவே உங்களால் வந்து பார்த்திங்கன்னா பேக்லைட் கம்ப்ளைண்ட்டை ஈஸியாக ரிப்பேர் பண்ண முடியும். என்னால் ஐசி பேசிக்காக ஐசி ஆட்டோ ஸ்விட்ச் பண்ணுற அளவுக்கு வேகமாக ஸ்விட்ச் பண்ண முடியுமான்னு எனக்கு சொல்ல தெரியல. பட் நான் 4.30 வோல்டேஜ் 4.08 வோல்டேஜ் அவுட்புட் கிடச்சிட்ருக்கு இல்லையா? இது நான் 20 வரைக்கும் நான் ஸ்விட்ச் பண்ணி காமிக்கிறேன். மினிமம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15.9 16 வோல்டேஜுக்கு மேலே நம்மளோட பேக்லைட் வேக்கப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நான் 20 வரைக்கும் நான் ஸ்விட்ச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா கவனிச்சிங்கன்னா இன்புட் மாறாது. அவுட்புட் ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 9 வோல்டேஜ் 9.89 சொல்லி மாறுது, தெரியுதா? ஸோ இதுதான் இந்த சுவிட்சிங் ஒர்க்கு தான் ஐசி ஆட்டோ ஸ்விட்சிங்னு சொல்லி பண்ணுது. கடன்னு பண்ணுது. நான் மேனுவலாக பண்ணுறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக ரைஸ் ஆகுது. இது வோல்டேஜ் 16 ரீச் ஆச்சுன்னா தான் நம்மளோட பேக்லைட் வந்து பார்த்திங்கன்னா க்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதை நான் அமுத்தியும் பிடிக்க முடியாது. அமுத்தி பிடிச்சேன் அப்படின்னாக்கா சுவிட்ச் வந்து நான் இந்த சுவிட்சிங் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா இண்டக்டர் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகும், ரொம்ப கொதிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் ஃபால் ஃபைண்ட் பண்ணும்போது எந்த இடத்துல பிரச்சனை அப்படிங்கிறத ஆனோட் லைனில் எந்த இடத்துல பிரச்சனை அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிங்கனாவே ஈஸியாக நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா பேக்லைட் கம்ப்ளைண்ட்டை ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிட முடியும். ஸோ இதுதான் பேசிக் பிரின்சிபல் ஃபார் ஆனோட் லைனுக்கு. சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க வெறும் பூஸ்டிங் ஆயில் மட்டும் வோல்டேஜை பூஸ்ட் பண்ணிடும் அப்படிங்கிறது. அப்படிலாம் கிடையாது. ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு இந்த 4
கம்பல்சரி 3 காம்பனன்ட் தேவை. ஸ்டோர் பண்ணி வெளியில் அனுப்புறதுக்கு இந்த 4வது இந்த கண்டிப்பாக இந்த கெப்பாசிட்டர் தேவை. ஸோ நான் 20 வரைக்கும் காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள் 20 வரப்போகுது. ஓகே, ரீச் ஆக போகுது, பார்த்துக்கங்க. ஓகே, ஸோ பேக்லைட் செக்ஷன் இவ்வளோ தான், ஆனோட் லைன் செக்ஷன் இவ்வளோ தான். ஸோ எகைன் நான் ஸ்விட்ச் பண்ண ஆரம்பிச்சோன்னா மறுபடியும் ரைஸ் ஆகும். ஸ்விட்ச் பண்ணுறது ஐசி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக சீரியஸில் வந்து பார்த்திங்கன்னா பூஸ்ட் காயில் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டயோடு. இதிலேருந்து வெளியில் வர இடத்துல தான் நான் உங்களுக்கு வந்து மல்டிமீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். பேசிக் பிரின்சிபல் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ பேக்லைட் கம்ப்ளைண்ட்டாக உங்களால் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ண முடியும். எங்கே என்னன்னு மெஷர் பண்ண தெரியணும். அதை தான் நம்ம ஃபால்ட் ஃபைண்டிங்கை இவ்வளோ எளிமையாக புரிகிற மாதிரி தான் நம்மளோட கிளாஸில் நம்ம டீட்டெயில்டாக கிளாஸ் எடுக்கிறோம். ஓகே, சேம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்இடிக்கு இன்னும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். அது என்ன எப்படி அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வீடியோவில் மேபி பார்க்கலாம். ஓகே, until then I am signing off. Bye bye.